அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இந்த வீடியோவை பார்த்து முடித்த பின் தினமும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் நிகழும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த பதிவை ரெகுலரா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தினம் தினம் அற்புதங்கள் நிகழும். யாரெல்லாம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம்னு பார்த்தோம்னா, சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக செய்யலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அஃபர்மேஷனை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த அஃபர்மேஷன்ஸ்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகளில் நம்ம பார்த்துருக்கோம். புதியதாக பார்க்குறவங்களுக்காக இன்னொரு முறை சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது சுய பிரகடனம் அல்லது ஆழ்மன கட்டளைகள்னு அர்த்தம். நேர்மறையான ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். அதாவது பாசிட்டிவான ஒரு சென்டென்ஸை நம்ம எடுத்து ரிப்பீட்டடா அதை நம்ம எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுதோ அல்லது சொல்லிக்கிட்டே இருந்தாலோ நம்முடைய ஆழ்மனதில் அந்த வாக்கியங்கள் பதியும். எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யாரு நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு பேராகிராஃப் மாதிரி வளவலன்னு அந்த சென்டென்ஸ் இருக்கக்கூடாதுங்க. சிம்பிளா ஷார்ட்டா இருக்கணும். அதே நேரத்தில் அந்த வாக்கியங்கள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கக்கூடாதுங்க. எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. பாஸ்ட் டென்ஸ்ல அல்லது பிரசன்ட் டென்ஸ்ல மட்டும்தான் இருக்கணும். அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல மட்டும்தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. எந்த லாங்குவேஜ்ல வேணாலும் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ஸ்விட்ச் வேர்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் பயன்படுத்துற மாதிரி இருக்கும். வேற எந்த லாங்குவேஜ்லயும் அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ண கூடாது. ஆனால் அஃபர்மேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த லாங்குவேஜ்ல நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு உணர்வு பூர்வமாக இருக்குமோ அந்த மொழியில நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே அஃபர்மேஷன் சென்டென்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வாக்கியத்தை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும். சரிங்க, அந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் எழுத வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும், சொன்னாலே போதும். ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் முதல் அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரை இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லலாம். 30 டேஸ்க்கு 30 நாளைக்கு இந்த வாக்கியத்தை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தி பாருங்க. நீங்க எதிர்பார்க்காத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கும். நெக்ஸ்ட், எந்த நேரத்துல இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு பார்த்தோம்னா, நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அல்லது காலையில் நீங்க தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்கள். இந்த 2 நேரத்திலும் நம்முடைய ஆழ்மனம் நல்ல விழிப்பு நிலையில இருக்கும். இந்த நேரத்தில் நாம் பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய அத்தனை விஷயங்களும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். சோ மேக்ஸிமம் இந்த டைமை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து நீங்க வேற ஏதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகளை இந்த நேரத்தில் பயன்படுத்துறீங்கன்னா டைமிங்ஸை நீங்க மாத்திக்கலாம். எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவுமே அமைதியா ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அல்லது தாந்திரிக முறைகள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்க்கலாம். சோ வேற ஏதாவது மெத்தடை நீங்க நைட் டைம்ல அல்லது காலையில் எழுந்தவுடன் இருக்கும் நேரத்தில் ஃபாலோ பண்றீங்கன்னா இப்ப நம்ம பார்க்க போகும் மெத்தடுக்கான டைமை நீங்க மாத்திக்கோங்க. ரொம்பவுமே அமைதியா ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரமா பார்த்து இந்த வாக்கியத்தை 5 முதல் 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. சோ பொறுமையாகவே நீங்க சொல்லுங்க. வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். சரி வாங்க, நாம் சொல்ல வேண்டிய அந்த வாக்கியம் என்னன்றத பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. I am ready to accept and receive miracles every day. I am ready to accept and receive miracles every day. I am ready to accept and receive miracles every day.
அவ்வளவுதாங்க. மிக மிக எளிமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் சென்டென்ஸ் இது. முழு நம்பிக்கையோட நீங்க ரிலாக்ஸ்டா இருக்கக்கூடிய நேரமாக பார்த்து 5 நிமிடங்கள் தினமும் இதை நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. நிச்சயமா உங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அற்புதங்களும் அதிசயங்களும் தினம் தினம் நடக்கும். இந்த அஃபர்மேஷன் சென்டென்ஸ் யூஸ் பண்றதுக்கு வயசு வித்தியாசமே கிடையாதுங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லும் பொழுது ரொம்பவுமே மகிழ்ச்சியான உணர்வு நிலையோட நீங்க சொல்லணும். சில பேர்லாம் பார்த்தோம்னா காலையில் எழுந்த உடனேயே ரொம்பவுமே பயப்படுவாங்க. இன்னைக்கு நாள் எப்படி போகுமோ, இந்த நாள் முழுவதும் எப்படி இருக்குமோன்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும். எந்த விதமான பயமோ சந்தேகமோ உங்களுக்கு வேண்டாம். சந்தோஷமான உணர்வு நிலையோட இந்த வாக்கியத்தை ரெகுலரா நீங்க சொல்லிக்கிட்டே வாங்க. சில தினங்களிலேயே உங்கள் வாழ்க்கை வேற லெவலுக்கு மாறிடும். கரண்டா உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வேதனைகள் இருந்தாலும் சரி, இந்த மெத்தட சந்தோஷமான மனநிலையில நீங்க யூஸ் பண்ணுங்க. அதற்கு பிறகு வாழ்க்கையே உங்களுக்கு சந்தோஷமாக மாறிடும். தினமும் 5 நிமிடங்கள் இந்த மெத்தடுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இதை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த வாக்கியத்தை நீங்க பயன்படுத்தலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு கிடையாதுங்க. உற்சாகமான சந்தோஷமான மனநிலையோட இந்த வாக்கியத்தை சொல்லணும். இதுதாங்க முக்கியமான ரகசியம். அதே போல ஒரு மாதத்திற்கு மட்டும்தான் இந்த வாக்கியத்தை சொல்லணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்காவது நீங்க பயன்படுத்தி பாருங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அதற்கு பிறகு நீங்களே கண்டினியூ பண்ணிடுவீங்க. நம்ம லைஃப் லாங் சொல்ல வேண்டிய ரொம்பவுமே முக்கியமான அஃபர்மேஷன் சென்டென்ஸ் இது. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வாக்கியத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க. நல்ல விஷயத்தை நீங்க நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணும் பொழுது இன்னமும் அதிகமான பாசிட்டிவ் வைப்ஸ் உங்களுக்கு ஏற்படும். நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி எந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடையும் நீங்க ஃபாலோ பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நைட் டைம்ல இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை நீங்க சொல்லுங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அந்த நேரம் ஆல்பா ஸ்டேட்னு சொல்லுவாங்க. தூக்கம் வருவது போல நல்ல ஒரு உணர்வு இருக்கும். அந்த நேரத்துல நம்முடைய ஆழ்மனம் விழிப்பாக இருக்கும். சில பேர் செய்யக்கூடிய ஒரு தவறான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை விதமான கஷ்டங்கள் துன்பங்களையும் ரொம்ப ஆழமா உணர்வு பூர்வமா சிந்தனை செய்வாங்க. அந்த கஷ்டத்தை நினைச்சுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. திரும்பவும் காலையில் எழுந்த உடனேயே அந்த கஷ்டங்களை பற்றி நினைச்சுக்கிட்டே எழுந்துப்பாங்க. இப்படி செய்வது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இந்த நேரத்துல ஆழ்மனம் விழிப்பாக இருக்கிறதுனால நம்முடைய துன்பம் வேதனை கவலை போன்ற உணர்வுகள் ஆழமாக பதியும். சோ அந்த உணர்வுகளுக்கு ஏற்ற சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் தான் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. சோ இந்த வீடியோ பார்க்குற யாராக இருந்தாலுமே உங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சரி வேதனைகள் இருந்தாலும் சரி, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மற்றும் காலையில் எழுந்தவுடன் அதை பற்றி நீங்க தயவு செஞ்சு நினைக்காதீங்க. அதற்கு பதிலாக இப்ப நம்ம பார்த்த இந்த அஃபர்மேஷன் வாக்கியத்தை நைட் டைம்ல அல்லது காலையிலன்னு நீங்க 2 நேரம் கூட பயன்படுத்திக்கோங்க. 5 நிமிடங்கள் நீங்க யூஸ் பண்ணாலே போதும். உங்கள் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் அதிசயத்தக்க வழிகளில் தீர்வு கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.